சரி, இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. வகுப்பு 10ஆம் வகுப்புல அறிவியல்ல 2வது பாடம். இன்னைக்கு ஒளியியல் பத்தி பார்க்க போறோம். ஒளியியல் வந்து 2 இது இருக்கும். ஒளியியல் 2 பிரிவா நீங்க சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சிருப்பீங்க. அந்த ஒளி குச்சிலி வர்றது லைட், அதாவது ஒளிங்கிறது லைட்டும், இன்னொரு ஒளி சவுண்ட் அப்படிங்கிறது நீங்க படிச்சிருப்பீங்க. லைட்டுங்கிறத ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 10ஆம் வகுப்பு பாடத்துல ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற தலைப்புல இருக்கும். இதுல என்ன அப்படின்னா சூரியன் தான் பிரதான இயற்கை மூலம். இந்த இயற்கை மூலம்தான் இதனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒளி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளி மூலம்ங்கிறது எந்த ஒரு பொருள் வந்து ஒளியை உமிழ்தோ அதைத்தான் என்ன சொல்லுவாங்க, ஒளிரும் பொருட்கள், அதாவது சோர்சஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சூரியன் வந்து என்ன அப்படின்னா ஒரு நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் லைட், அதாவது இயற்கையிலேயே ஒளியை உமிழக்கூடிய பொருட்கள். சூரியன் மட்டும்தானா, இன்னொன்னு இருக்கா? வேற ஏதாவது ஒளியை இயற்கையிலேயே உமிழக்கூடிய பொருட்கள் இருக்கா? வேற ஏதாவது சொல்ல முடியுமா? ஹலோ லட்சுமி மேம். ஒளியை உமிழக்கூடிய, இயற்கையிலேயே ஒளியை உமிழக்கூடிய பொருட்கள் வேற எதுவும் இருக்கா? மட்டும்தானா? இன்னொன்னு இருக்கு, விண்மீன் சொல்லலாம். அப்புறம் இது இந்த இது அது என்னது, குளோவாம் இருக்குல்ல, குளோவாம், அது எல்லாமே இயற்கையை உமிழக்கூடிய பொருட்கள் தான். அடுத்து இயற்கையை உமிழக்கூடிய அந்த டியூப்லைட் இருக்குல்ல, டியூப்லைட்டு, பல்பு, இதையெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா செயற்கை மூலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் என்ன கிடையாது, இயற்கையிலேயேவும் ஒளியை உமிழக்கூடிய தன்மை கிடையாது. மாறா அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா புறத்தூண்டல் காரணமாக தான் அவை வந்து ஒளியை வந்து உமிழ்கின்றன. சரியா? இந்த பாடத்துல எதை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒளி என்றால் என்ன, ஒளி விலகல், ஒளிச்சிதறல், அதுக்கப்புறம் அந்த கூட்டொளியில் ஏற்படும் ஒளி விலகல், அடுத்து லென்ஸு, அப்புறம் நம்மளுடைய கண் வந்து என்ன மாதிரி வேலையெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத, மனித கண், லென்ஸின் திறன், இதை பற்றி தான் நம்ம இந்த ஒளியியல் பாடத்துல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வகை ஆற்றல். ஒளிங்கிறது ஒரு வகை ஆற்றல். எப்படி இந்த மின்சாரம், வெப்பம் இது எல்லாம் ஒரு வகை ஆற்றலோ அப்படித்தான் ஒளி அப்படிங்கிறதும் ஒரு வகை ஆற்றல். இந்த ஒளியானது அலை வடிவில் பரவுகிறது. சரியா? ஒளியானது அலை வடிவில் தான் பரவுகிறது. இந்த ஒளி செல்லும் பாதையை ஒளிக்கதிர் என்றும், அந்த ஒளிக்கதிர்களின் தொகுப்பை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒளிக்கற்றை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒளி செல்லக்கூடிய பாதை வந்து ஒளிக்கதிர், ஒளி செல்லக்கூடிய பாதைய ஒளிக்கதிர்னும், அந்த ஒளிக்கதிர்கள் வந்து மொத்தமா ஒரு தொகுப்பா தான் என்ன செய்யும் அந்த பாதையில செல்லும். அந்த ஒளிக்கதிர்களின் தொகுப்பை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒளிக்கற்றை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த ஒளியை வெளியிடும் பொருட்கள் வந்து என்ன அப்படின்னா ஒளி மூலங்கள் சொல்லுவாங்க. ஒளியை வெளியிட கூடிய பொருட்கள் வந்து என்னதுன்னா ஒளி மூலங்கள். நான் சொன்னேன்ல ஒளிரும் பொருட்கள்னு சொன்னேன்ல, அந்த ஒளிரும் பொருட்களை என்னன்னு சொல்லுவாங்க, ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளியை உமிழக்கூடிய பொருட்கள் அது வந்து ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில ஒளி மூலங்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா தங்களுடைய சுய ஒளியை, அதான் அப்பயே சொன்னேன்ல ஒளிரும் பொருட்கள் அப்படின்னு சொல்றேன்னா சூரியன், விண்மீன்கள், இதையெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா இயற்கையாகவே அந்த ஒளியை வந்து உமிழக்கூடிய தன்மை இருக்கிறது. அதாவது ஒளியை வெளியிடக்கூடிய தன்மை இருக்குது. அதனால அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயற்கை ஒளி மூலங்கள் அல்லது இயற்கை ஒளிரும் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து செயற்கை ஒளி மூலம் என்ன அப்படின்னு சொன்னா நான் சொன்னேன்ல, லைட்டு, டியூப் லைட்டு, பல்பு, நம்ம மெழுகுவர்த்தி, இதெல்லாம் சொல்றது அதெல்லாம் என்னது அப்படின்னு சொன்னா செயற்கை ஒளி மூலம். சரிங்களா? அடுத்து இந்த ஒளியை வந்து நம்ம எதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா கண்களின் உதவியால நம்ம பார்க்குறோம். ஒளியை வந்து கண்களின் உதவியால் பார்க்குறோம். இப்போ ஒரு இருட்டறையில நம்ம ஏதாவது பொருட்களை காண முடியுமா? இருட்டறையில பொருட்களை காண முடியுமா? முடியாது.
பொருட்களை வந்து காண்றதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒளி வந்து தேவை. ஸோ இந்த ஒளி வந்து விளக்கில் இருந்து வரும் விளக்கில் இருந்து வருவது ஒளிக்கதிர்கள் வந்து என்ன செய்யும், நேரடியா நம்ம கண்களின் மீது விழுந்தா பொருட்களை வந்து காண முடியாது. சரிங்களா? அந்த ஒளி ஒளி விளக்கில் இருந்து, அதாவது ஒளியை உமிழக்கூடிய அந்த ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி கதிர்கள் வந்து நேரடியா நம்ம கண்களின் மீது விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம பொருட்களை காண முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த ஒளி கதிர்கள் எல்லாம் நம்ம எந்த பொருளை பார்க்குறோமோ அந்த பொருட்களின் மீது பட்டு அதுல இருந்து எதிரொலிக்கப்பட்ட கதிர்கள் வந்து நம்ம கண்களை வந்து அடைவதால் தான் நம்மளால என்ன செய்ய முடியுது, பொருட்களை வந்து காண முடியுது. சரிங்களா? ஒளிக்கதிர்கள் அந்த பொருட்களின் மீது பட்டு எதிரொலிக்கப்பட்ட கதிர்கள் வந்து, அதாவது பொருட்களின் மீது பட்டு அவற்றிலிருந்து எதிரொலிக்கப்பட்ட கதிர்கள் வந்து நம்ம கண்களை வந்தடைவதால் தான் நம்மளால என்ன செய்ய முடியுது, பொருட்களை வந்து காண முடியுது. சரியா? ஸோ இதுல அந்த ஒளி எதிரொலித்தல், ஒளி விலகல், இதெல்லாம் நீங்க எந்த கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க? 9ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, அப்படிதானே? ஸோ இந்த பாடத்துல நம்ம ஒளிச்சிதறல், குவி லென்ஸு, குழி லென்ஸு, அப்புறம் அதுல எப்படி பிம்பங்கள் உருவாகும், அப்புறம் மனித கண்ணு, நுண்ணோக்கி, தொலைநோக்கிகள், இதை பத்தி தான் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஒளியின் பண்புகள். எது பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஒளியோட பண்புகள் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஒளியின் பண்புகள் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு 8 பண்புகள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒளிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு வகை ஆற்றல். அதாவது ஒளிங்கிறது ஒரு வகை ஆற்றல். இந்த ஒளி வந்து எப்படி அப்படின்னா நேர்கோட்டில் தான் செல்லும். ஒளி எப்பயுமே என்ன செய்யும் அப்படின்னா நேர்கோட்டில் தான் செல்லும். நம்ம ஒரு டார்ச் லைட்டை வச்சு அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா அதுல இருந்து ஏதாவது, நம்ம டார்ச் லைட் எங்கேயாவது ஒரு இருட்டான பாதையில் நம்ம செல்றோம், நம்ம டார்ச் லைட் அடிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த டார்ச் விளக்குல இருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து ஏதாவது பெண்ட் ஆகுமா, ஏதாவது வளைஞ்சு கிளைஞ்சு போகுமா? இல்லை. ஸோ நேரடியா தான் என்ன ஆகுது, அது வந்து செல்லும். ஸோ ஒளி எப்பயுமே எந்த பாதையில் செல்லுது அப்படின்னு சொன்னா நேர்கோட்டு பாதையில் தான் செல்கிறது. அடுத்து இந்த ஒளி வந்து பரவுவதற்கு ஊடகம் வந்து தேவையில்லை. ஒளி வந்து பரவுவதற்கு எந்த ஒரு ஊடகமும் தேவையில்லை. வெற்றிடத்தின் வழியாக கூட அந்த ஒளி கதிர்கள் வந்து செல்லும். சரியா? ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை, வெற்றிடத்தின் வழியாக கூட இந்த ஒளி கதிர்கள் வந்து செல்லும். அடுத்து காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 3x10⁸ மீட்டர் பர் வினாடி. அதாவது ஒரு வினாடிக்கு எவ்வளவு வேகத்துல செல்லுமா, 3x10⁸ மீட்டர் வேகத்தில் அது வந்து செல்லும். அவ்வளவு வேகமா செல்லும். அதனாலதான் நமக்கு வந்து இந்த மழை காலத்துல வந்து இடி வர்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன செய்யும், மின்னல் வருது. அந்த மின்னல் எதனால எப்படி அப்படின்னு சொன்னா அந்த சவுண்டு, அதாவது சவுண்டை விட லைட்டுக்கு வந்து என்ன இருக்கும், அந்த டிராவலிங் இது டிஸ்டன்ஸ் வந்து அதாவது ரொம்ப ஸ்பீட் ஆஃப் லைட், அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒளியின் வேகத்தை வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்னு சொல்லுவாங்க. ஸோ சவுண்டை விட ஒளியோட வேகம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் நமக்கு மழைக்காலத்துல இடிக்கு முன்னாடி நமக்கு என்ன வரும், மின்னல் வந்து வரும். ஸோ ஒளி வந்து ஒரு வினாடிக்கு 3x10⁸ மீட்டர் வேகத்துல அது வந்து செல்லுது. ஸோ காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் எவ்வளவு அப்படின்னா அந்த ஒளியின் திசை வேகத்தை சின்னு சொல்றாங்க. சி = 3x10⁸ மீட்டர் பர் வினாடி. அதாவது ஒரு வினாடிக்கு 3x10⁸ மீட்டர் வேகத்துல அந்த காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் வந்து இருக்கும். அடுத்தது இந்த ஒளியானது ஃபர்ஸ்டே சொன்னேன் அலை வடிவில் செல்கிறது அப்படின்னு சொன்னேன்னா. ஸோ ஒளியானது அலை வடிவில் செல்வதால் அது அலைநீளம் மற்றும் அதிர்வெண் ஆகிய பண்புகளை பெற்றிருக்கும். ஒளியானது அலை வடிவில் செல்வதனால அதுக்கு என்ன இருக்கும், அலைநீளம் மற்றும் அதிர்வெண் ஆகிய பண்புகளை பெற்றிருக்கும். இதை வந்து எந்த சமன்பாடு மூலம் சொல்றாங்க அப்படின்னா C = V × லாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாம்டா அப்படிங்கிறது அலைநீளம் சொல்லுவாங்க, மியூ அப்படிங்கிறது அதிர்வெண், சிங்கிறது ஒளியின் திசை வேகம்.
ஸோ இந்த ஒளியின் திசைவேகம் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த கதிரின் அலைநீளம் மற்றும் அதிர்வெண் அதை பொறுத்து இருக்கும். ஸோ C is equal to mu lambda அப்படிங்கிற சமன்பாட்டின் மூலம் இதை வந்து என்ன செய்யறாங்க, தொடர்பு படுத்துறாங்க. அடுத்தது இந்த ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநீளத்தையும் அதிர்வெண்ணையும் பெற்றிருக்கும். ஸோ வெவ்வேறு நிறங்கள் ஒளியில என்ன இருக்கு, வெவ்வேறு நிறங்கள் இருக்கும். அந்த வெவ்வேறு நிறங்களுக்கு ஒரே மாதிரி அலைநீளம் அதிர்வெண் இருக்காது, வேற வேற அதிர்வெண் அலைநீளம் தான் இருக்கும். ஸோ ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநீளங்களையும் அதிர்வெண்ணையும் பெற்றிருக்கும். அடுத்து என்ன, ஏழாவது இது என்னது அப்படின்னா கண்ணுறு ஒளியில் ஊதா நிறம் குறைந்த அலைநீளத்தையும் சிவப்பு நிறம் அதிக அலைநீளத்தையும் கொண்டிருக்கும். அதாவது கண்ணுறு ஒளியில் நம்ம காணக்கூடிய ஒளியில ஊதா நிறம் வந்து எப்படி இருக்குமா, குறைவான அலைநீளத்தையும் சிவப்பு நிறம் அதிக அலைநீளத்தையும் கொண்டிருக்கும். அடுத்து எட்டாவது என்ன அப்படின்னு சொன்னா ஒளியானது இரு வேறு ஊடகங்களின் இடைமுகப்பை அடையும் போது அது பகுதியளவு எதிரொலிக்கும் பகுதியளவு விலகல் அடையும். அதாவது ஒளியானது ரெண்டு வேறுபட்ட ஊடகங்கள்னா ஒன்று காற்று எடுத்துக்கலாம், இன்னொரு தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி ஒளியானது இரு வேறு ஊடகங்களின் இடைமுகப்பை அந்த முகப்பை வந்து அடையும் போது அங்க என்ன இருக்கும் அப்படின்னா பகுதி அளவு ஒளி வந்து எதிரொலிக்கும், பகுதி அளவு வந்து விலகல் அடையும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னது, ஒளியின் பண்புகள். ஸோ ஒளியின் பண்புகள் வந்து மொத்தம் 8 இருக்கு. ஒளிங்கிறது ஒரு வகை ஆற்றல். ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த ஒளி வந்து எப்பயுமே நேர்கோட்டில் தான் செல்லும். அடுத்து மூணாவது, இந்த ஒளி பரவுவதற்கு ஊடகம் எதுவும் தேவையில்லை. வெற்றிடத்தின் வழியாக கூட இந்த ஒளி கதிர்கள் வந்து ஈஸியா செல்லும். அதனாலதான் நமக்கு இந்த சூரிய கதிர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த நேரா நமக்கு வானத்துக்கு நம்ம தலைக்கு மேல இருக்கு அப்படின்னா நம்ம தலையில மட்டும் விலகல, எல்லா இடத்துலயுமே அது என்ன செய்யுது, பரவி இருக்குது. ஸோ வெற்றிடத்தின் வழியாக கூட அந்த ஒளி கதிர்கள் என்ன செய்யும், ஈஸியா பரவும். அடுத்து காற்றில் அல்லது நாலாவது என்ன அப்படின்னா காற்றில் அல்லது வெற்றிடத்தில் இந்த ஒளியின் திசைவேகம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா 3 × 10⁸ மீட்டர்/வினாடி. அதாவது ஒரு வினாடிக்கு எவ்வளவு வேகத்துல செல்லுது, 3 × 10⁸ மீட்டர் வேகத்துல அது செல்லுது. அடுத்து அஞ்சாவது என்ன அப்படின்னா இந்த ஒளியானது அலை வடிவில் செல்வதால் அதுக்கு என்ன இருக்கும், அலைநீளம் அதிர்வெண் இவற்றுடைய பண்புகளை வந்து பெற்றிருக்கும். இதை வந்து C = mu lambda அப்படிங்கிற சமன்பாட்டின் மூலம் நம்ம அறிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் என்ன இருக்கும், வெவ்வேறு அலைநீளத்தையும் வெவ்வேறு அதிர்வெண்களையும் கொண்டிருக்கும். அடுத்து ஏழாவது என்ன அப்படின்னா இந்த காணக்கூடிய ஒளியில் அதாவது கண்ணுறு ஒளியில் ஊதா நிறம் குறைந்த அலைநீளத்தையும் சிவப்பு நிறம் அதிக அலைநீளத்தையும் கொண்டிருக்கும். அடுத்து எட்டாவது என்ன அப்படின்னா ஒளியானது இரு வேறு ஊடகங்களின் இடைமுகப்பை அடையும் போது அது பகுதியளவு எதிரொலிக்கும், பகுதியளவு விலகல் அடையும். ஸோ இதுதான் என்னது, இந்த ஒளியின் பண்புகள். அடுத்து என்ன அப்படின்னா ஒளி விலகல். அடுத்து என்னதுன்னா ஒளி விலகல். ஸோ ஒளி விலகல்ங்கிறது இந்த ஒளியின் பண்புகள்ல லாஸ்ட் சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா? ஒளியின் பண்புகள்ல லட்சுமி மேம் சொல்லலாமா? லாஸ்ட் பண்பு அதாவது ஒளியானது இரு வேறு ஊடகங்களின் இடைமுகப்பை அடையும் போது பகுதியளவு எதிரொலிக்கும், பகுதியளவு விலகல் அடையும். ஸோ இதைத்தான் என்ன சொல்வாங்க, ஒளி விலகல் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது ஒளி கதிரொன்று ஒரு ஒளி புகும் ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஒளி புகும் ஊடகத்திற்கு சாய்வாக செல்லும் போது ஒளிக்கதிர்கள் தன்னுடைய பாதையிலிருந்து விலகி செல்லும். ஸோ அந்த ஒளி கதிரின் பாதையில் ஏற்படும் இந்த விலகல் அதைத்தான் என்ன சொல்வாங்க, ஒளி விலகல் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது ஒளி கதிரானது ஒரு ஒளி புகும் ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஒளி புகும் ஊடகத்திற்கு சாய்வாக செல்லும் போது ஒளிக்கதிர்கள் வந்து அதனுடைய பாதையிலிருந்து விலகி செல்லும்.
அதைத்தான் என்ன சொல்வாங்க, ஒளி விலகல் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பாட்டில்ல வந்து தண்ணி ஒரு கிளாஸ் டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு அதுல ஒரு பென்சிலை போடுங்க. பென்சிலை சாய்வா வச்சிங்க அப்படின்னு சொன்னா அந்த பென்சில் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பெண்டான மாதிரி இருக்கும். நம்ம சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா சைட்ல இருந்து பார்க்குறப்ப நேரா தெரியும். நம்ம நேரா வச்சு பார்க்குறப்ப எப்படி தெரியும், பெண்டான மாதிரி இருக்கும். எதனால அப்படின்னு சொன்னா அந்த காற்று ஊடகத்திலிருந்து தண்ணிங்கிறது இன்னொரு ஊடகம், வாட்டர் அது இன்னொரு ஊடகம். ஸோ அதுல செல்லும் போது அந்த ஒளிக்கதிர்கள் வந்து என்ன ஆகுது, அதனுடைய பாதையிலிருந்து விலகி செல்லும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பென்சில் வந்து ரெண்டா பெண்டான மாதிரி தெரியும். அதுதான் என்ன சொல்வாங்க, ஒளி விலகல். அதாவது ஒளிக்கதிரானது ஒரு ஒளி புகும் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஒளிபுகும் ஊடகத்திற்கு சாய்வாக செல்லும் போது அந்த ஒளிக்கதிர்கள் வந்து அதனுடைய பாதையிலிருந்து விலகி செல்லும். ஸோ அந்த ஒளிக்கதிரின் பாதையில் ஏற்படும் அந்த விலகலை தான் என்ன சொல்வாங்க, ஒளி விலகல் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. ஸோ இங்கிலீஷ்ல ஒளி விலகலுக்கு ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. ஸோ இந்த ஒளியானது வெவ்வேறு ஊடகத்தில் வெவ்வேறு திசைவேகத்தில் செல்வதால் தான் இந்த ஒளி விலகல் வந்து ஏற்படுது. இந்த ஒளி விலகல் எதனால ஏற்படுது அப்படின்னு சொன்னா வெவ்வேறு ஊடகத்துல செல்லும் போது அங்க என்னாகும், வெவ்வேறு திசை வேகத்தில் செல்வோம். வெவ்வேறு ஊடகத்தில் செல்லும் போது வெவ்வேறு திசை, அந்த லைட்டோட வேகத்தை வந்து அது என்ன செய்யும், மாற்றும். ஸோ ஒளி வந்து ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்லும் போது அதனுடைய வேகத்தை வந்து திசை வேகத்தை வந்து மாற்றும். அதனாலதான் எது ஏற்படுது அப்படின்னா ஒளி விலகல் வந்து ஏற்படுது. புரியுதுங்களா? ஒளியானது வெவ்வேறு ஊடகத்தில் வெவ்வேறு திசை வேகத்தில் செல்வதால் தான் அங்க என்ன ஏற்படுது, ஒளி விலகல் வந்து ஏற்படுது. இந்த ஒளியின் திசை ஊடகத்தில் அதிகமாகவும் அடர்வு மிகுந்த ஊடகத்தில் குறைவாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒளி விலகல் வந்து எப்படி இருக்கும்னா, அதாவது அடர்வு குறைந்த ஊடகத்தில் அதிகமாகவும் அடர்வு மிகுந்த ஊடகத்தில் குறைவாகவும் இருக்கும். ஸோ அடர்வு குறைந்த ஊடகம்னா என்ன அப்படின்னா அடர்த்தி கம்மியா இருக்கிறது, அதை தான் என்ன சொல்வாங்க, அடர்வு குறைந்த ஊடகம். அடர்வு மிகுந்த ஊடகம் அப்படின்னு சொன்னா அடர்த்தி அதிகமா இருக்கிறது. ஸோ இப்ப எண்ணெய் தண்ணி பார்க்குறப்ப எதனுடைய அடர்த்தி அதிகம் அப்படின்னா எண்ணெயோட அடர்த்தி வந்து அதிகம், தண்ணியோட அடர்த்தி வந்து கம்மியா இருக்கும். ஸோ அப்படி அந்த அடர்வு குறைந்த ஊடகத்துல ஒளியின் திசைவேகம் அதிகமா இருக்கும், அடர்வு மிகுந்த ஊடகத்துல எப்படி இருக்கும்னா குறைவா இருக்கும். ஸோ இதைத்தான் என்ன சொல்வாங்க, ஒளி விலகல். அடுத்து இந்த ஒளி விலகல் வந்து 2 விதிகளுக்கு வந்து உட்பட்டு அமையுது. ஸோ ஒளி விலகல் வந்து 2 ஒளி விலகல் விதிகளுக்கு உட்பட்டு அமைகிறது. இதுல முதல் விதி என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஒளிக்கதிர் வந்து ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அந்த படுகதிர் விலகு கதிர் படுபுள்ளியில் விலகல் அடையும் பரப்புக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு இவை எல்லாம் ஒரே தளத்தில் அமைகின்றன. அதாவது ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து, முதல் விதி என்ன அப்படின்னு சொன்னா ஒளிக்கதிர் வந்து ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது படுகதிர் விலகு கதிர் அந்த படுபுள்ளியில் விலகல் அடையும் பரப்புக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு இவை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே தளத்தில் அமையும். சரிங்களாங்க? ஒளி விலகலோட முதல் விதி என்னன்னா ஒளிக்கதிர் வந்து ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அந்த படுகதிர் விலகு கதிர் இந்த படுபுள்ளியில் விலகல் அடையும் பரப்புக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு இவை எல்லாம் ஒரே தளத்தில் அமைகின்றன. அடுத்து 2ஆம் விதி என்ன அப்படின்னு சொன்னா, ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது, அதாவது ஒளிக்கதிர் வந்து ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அந்த படுகோணம்னா என்னன்னா தூரத்திலிருந்து அந்த எந்த ஊடகத்துல பாஸ் பண்ணாங்க தூரத்துல இருந்து வரக்கூடிய அந்த லைட் ரே, அதைத்தான் அது வந்து ஒரு புள்ளியில படும். அந்த இதைத்தான் என்ன சொல்லுவாங்க, படுகோணம் சொல்லுவாங்க. ஸோ படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பும் அதுல பட்டு ஒரு ஊடகத்துல பட்டு அது என்னாகும், விலகல் அடையும். அதைத்தான் என்ன சொல்லுவாங்க, விலகு கோணம். ஸோ விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும், விலகு கோணம்ங்கிறது அந்த விலகு கதிர், அதாவது தூரத்துல இருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து
ஒரு ஊடகத்துல படுறது படுகதிர். அதுல அந்த படுகதிருக்கும் அந்த படு புள்ளியில வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு செங்குத்து கோடு வரைவாங்க. அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கோணம் அது வந்து படுகோணம். அப்ப அதுல பட்டு எதிரொலிக்கிறது வந்து விலகு கதிர். அந்த விலகு கதிர்க்கும் அந்த செங்குத்து கோடுக்கும் இடைப்பட்ட கோணம் தான் என்ன சொல்லுவாங்க, விலகு கோணம். ஸோ படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவுங்கிறது ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடையே உள்ள தகவானது அந்த இரு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமமாக இருக்கும். ஸோ இந்த விதியை என்ன சொல்லுவாங்க, ஸ்னெல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒளிக்கதிர் வந்து ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்திற்கும் மதிப்பிற்கும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ காற்றில் அல்லது ஒளியின் திசை ஒளி வேகத்திற்கும் இடையே உள்ள தகவு ஒளிவிலகல் எண். அதை வந்து மியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகத்திற்கும் மற்றொரு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகத்திற்கும் இடையே உள்ள தகவு. அதாவது காற்றில் வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் தெரியும், இன்னொரு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் ஆல்ரெடி முதலையே சொன்னோம்னா அந்த ஒளியின் திசை வேகம் வந்து என்னாகும், ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகும்போது அந்த ஒளியின் திசை வேகம் வந்து மாறி வரும். அதனாலதான் ஒளி விலகல் ஏற்படுது. ஸோ அந்த காற்றில் அல்லது வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய ஒளியின் திசை வேகத்திற்கும் மற்றொரு ஊடகத்தில் உள்ள ஒளியின் திசை வேகத்திற்கும் இடையே உள்ள தகவு அதைத்தான் என்ன சொல்வாங்க, ஒளி விலகல் எண் அப்படின்னு. அடுத்து இந்த ஒளியின் திசை வேகமானது ஒளி விலகல் எண் அதிகம் உள்ள ஊடகத்தில் குறைவாகவும் ஒளி விலகல் எண் குறைவாக உள்ள ஊடகத்தில் அதிகமாகவும் இருக்கும். இந்த ஒளியின் திசைவேகம் வந்து எப்படி இருக்கும்னா, ஒளி விலகல் எண் அதிகம் உள்ள ஊடகத்துல குறைவாகவும் ஒளி விலகல் எண்ணு குறைவாக உள்ள ஊடகத்தில் அதிகமாகவும் இருக்கும் இந்த ஒளியின் திசைவேகம். புரியுதுங்களா? அதாவது ஒளியின் திசைவேகமானது ஒளி விலகல் எண். ஒளி விலகல் எண்ணா என்னது? ஒளி விலகல் என்ன என்னதுங்க ரஸ்மிமா? ஒளிவிலகல் எண். ஒளிவிலகல் எண்ணா என்னது மேம்? அதாவது காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் மற்றொரு ஊடகத்தில் உள்ள ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தகவு ஃப்ராக்ஷன், அதாவது u2 by u1, அதை தான் என்ன சொல்வாங்க, ஒளி விலகல் எண். ஸோ இந்த ஒளியின் திசைவேகமானது ஒளி விலகல் எண்ணை பொறுத்து இருக்கும். ஸோ ஒளி விலகல் எண் அதிகமாக இருக்கிற ஊடகத்தில் இந்த ஒளியின் திசைவேகம் குறைவாகவும் ஒளி விலகல் எண் குறைவாக உள்ள ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் அதிகமாகவும் இருக்கும். அடுத்து இந்த ஒளி கதிரானது அடர்த்தி மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறை ஊடகத்திற்கு செல்லும் போது விலகு கதிர் செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். ஸோ இந்த ஒளி கதிரானது அடர்வு மிகுந்த ஊடகத்திலிருந்து
அடர்வு குறைந்த ஊடகத்திற்கு போகும்போது அந்த விலகு கதிர் இருக்குல்லங்க, விலகு கதிர். விலகு கதிர்னா என்னது? விலகு கதிர். விலகு கதிர்னா என்னதுங்க? அதாவது ஒளியானது, தூரத்திலிருந்து ஒளியானது வந்து ஒரு ஊடகத்துல வந்து படும்போது அந்த கதிரை படுகதின்னு சொல்லுவாங்க. அந்த படக்கூடிய புள்ளி, ஒரு புள்ளியில தான் அந்த படுகதிர் விழுகும். அந்த விழக்கூடிய புள்ளியை வந்து படுபுள்ளின்னு சொல்லுவாங்க. அடுத்து அந்த படுபுள்ளியில இருந்து பட்டு ஊடகத்துல இருந்து அது என்ன செய்யும்? எதிரொலிக்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்க? விலகு கதிர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒளி கதிரானது அடர்வு மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்திற்கு செல்லும் போது அந்த விலகு கதிர் வந்து செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். சரிங்களா? அடுத்து இந்த ஒளி கதிர் வந்து அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு செல்லும் போது அந்த செங்குத்து கோட்டை நோக்கி விலகி செல்லும். சரிங்களா? அடர்வு மிகுந்து, அதாவது அடர்த்தி அதிகமாக உள்ள ஊடகத்திலிருந்து அடர்த்தி குறைவா இருக்கிற ஊடகத்திற்கு செல்லும் போது அந்த விலகு கதிர் வந்து செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். ஆனா அதே சமயம் ஒளிக்கதிர் வந்து அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகுந்த ஊடகத்திற்கு போகும்போது எப்படி இருக்குமா? செங்குத்து கோட்டை நோக்கி விலகி செல்லும். அதுல செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். அதாவது அடர்த்தி அதிகமா இருக்கிற ஊடகத்திலிருந்து அடர்த்தி குறைவா இருக்கிற ஊடகத்திற்கு போகும்போது விலகு கதிர் வந்து செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். ஆனா அடர்த்தி குறைவாக இருக்கிற அந்த ஊடகத்திலிருந்து அடர்த்தி அதிகமா இருக்கிற ஊடகத்திற்கு செல்லும் போது அந்த ஒளிக்கதிர் வந்து எப்படி செல்லுமா? செங்குத்து கோட்டை நோக்கி விலகி செல்லும். சரிங்களா? சோ இதுதான் என்னது? ஒளி விலகலோட விதிகள். ஸோ ஒளி விலகல் வந்து எதனால ஏற்படுது அப்படின்னு சொன்னா, ஒளி விலகல் வந்து எதனால ஏற்படுது? அதாவது ஒளிக்கதிரில் ஒளிக்கதிர் வந்து அந்த ஒளி புகும் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஒளி புகும் ஊடகத்திற்கு, அதாவது ரெண்டு வேறு வேறு ஊடகத்திற்கு செல்லும் போது ஒளிக்கதிர் வந்து அதனுடைய பாதையிலிருந்து விலகி செல்லும். அதுதான் என்னது? ஒளி விலகல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒளி விலகல் வந்து எதனால ஏற்படுது அப்படின்னு சொன்னா, ரெண்டு வேறு வேறு ஊடகம், அப்ப வேறு வேறு ஊடகம்ங்கிறப்ப வெவ்வேறு திசை வேகத்தில் செல்லும். அதனாலதான் இந்த ஒளி விலகல் வந்து ஏற்படுது. அதாவது ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அந்த ஒளியின் திசை வேகம் வந்து மாறுவதால் தான் ஒளி விலகல் வந்து ஏற்படுது. இந்த ஒளி விலகல் வந்து, அதாவது ஒளியின் திசை வேகம் அடர்த்தி குறைந்த ஊடகத்தில் அதிகமாகவும் அடர்த்தி மிகுந்த ஊடகத்தில் குறைவாகவும் இருக்கும். அடுத்து இந்த ஒளி விலகல் வந்து ரெண்டு ஒளி விலகல் விதிக்கு உட்பட்டு இருக்கு. அது முதல் விதி என்ன அப்படின்னு சொன்னா, ஒளிக்கதிர் வந்து ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அந்த படுகதிர், விலகு கதிர் படுபுள்ளியில் விலகல் அடையும் பரப்புக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு, இவை எல்லாம் ஒரே தளத்தில் அமையும். இரண்டாவது விதி என்ன அப்படின்னா, இந்த ஒளிக்கதிர் வந்து ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அங்க இருக்கிற அந்த படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்திற்கும் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த இரு ஊடகத்தின் ஒளி விலகல் எண்களின் தகவிற்கு சமமாக இருக்கும். ஸோ இந்த விதியை என்ன சொல்றாங்கன்னா ஸ்னெல் விதி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்னெல் விதி என்ன, வாய்ப்பாடு என்ன அப்படின்னா, sin I by sin r is equal to mu2 by mu1 is equal to mu அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒளி விலகல் எண் வந்து ஒரு ஊடகத்தில் ஒளிக்கதிரின் திசைவேகம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிக்குது. அதே நேரத்துல இந்த காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் மற்றொரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தகவு, அதை தான் என்ன சொல்வாங்க? ஒளி விலகல் எண் அப்படின்னு சொல்வாங்க. ஸோ இந்த ஒளியின் திசைவேகம் வந்து ஒளி விலகல் எண் அதிகம் உள்ள ஊடகத்துல குறைவாகவும் ஒளி விலகல் எண் குறைவாக உள்ள ஊடகத்துல அதிகமாகவும் இருக்கும். அடுத்தது இந்த ஒளி கதிரானது அடர்த்தி அதிகமா, அதாவது அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறை ஊடகத்திற்கு செல்லும் போது அந்த விலகு கதிர் என்ன செய்யும் அப்படின்னா, செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். அந்த படுபுள்ளியில் வரையப்படுகிற அந்த செங்குத்து கோடு அதை விட்டு விலகி செல்லும்.
அதே நேரத்துல இந்த ஒளிக்கதிர் வந்து அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு செல்லும் போது அந்த செங்குத்து கோட்டை நோக்கி விலகி செல்லும். சோ இதுதான் ஒளி விலகல். அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்த தலைப்பு கூட்டொளியில் ஏற்படும் ஒளி விலகல். இந்த கூட்டொளியில் ஏற்படும் ஒளி விலகல். கூட்டொளியில ஒளி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆல்ரெடி சூரியன் வந்து ஒரு இயற்கை ஒளி மூலம், அப்படிதானே? சூரியன் தான் என்னது? இயற்கையிலேயே அமைந்த ஒரு ஒளி மூலம். இந்த ஒளி மூலமானது ஒரே ஒரு நிறத்தை கொண்ட ஒளியை வெளியிடுமானால் அதை வந்து ஒற்றை நிற ஒளி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒளி மூலமானது ஒரே ஒரு நிறத்தை கொண்ட ஒளியை வெளியிடுமானால் அதை வந்து ஒற்றை நிற ஒளி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கூட்டொளி மூலங்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா பல்வேறு நிறங்களை உள்ளடக்கிய வெள்ளொளியை தருகின்றன. கூட்டொளி மூலங்கள் வந்து என்ன அப்படின்னா பல்வேறு நிறங்களை உள்ளடக்கிய வெள்ளொளியை வந்து தரும். ஒரு ஒளி மூலம் ஒரே ஒரு நிறத்தை கொண்ட ஒளியை உமிழ்ந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து ஒற்றை நிற ஒளி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பல்வேறு நிறங்களை உள்ளடக்கிய அந்த வெள்ளொளியை தான் என்ன சொல்லுவாங்க? கூட்டொளி மூலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கூட்டொளி மூலங்கள் என்ன அப்படின்னா பல்வேறு நிறங்களை உள்ளடக்கிய வெள்ளொளி. பல்வேறு நிறங்களை உள்ளடக்கிய வெள்ளொளியை கூட்டொளி மூலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய ஒளி வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா பல்வேறு நிறங்களை அல்லது அலைநீளங்களை கொண்ட கூட்டொளி, அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். சூரிய ஒளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய ஒளியில என்ன இருக்கும்? அது வந்து வெள்ளொளியா தான் தெரியும். ஆனா அந்த வெள்ளொளியில இருந்து பல்வேறு நிறங்கள் வந்து உமிழும். அதனால அந்த பல்வேறு நிறங்களை உள்ளடக்கிய கூட்டொளிக்கு சூரியன் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கூட்டொளி மூலத்திற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்னது அப்படின்னா பாதரச ஆவி விளக்கு. கூட்டொளி மூலத்திற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பாதரச ஆவி விளக்கு. ஒண்ணு வந்து சூரியன், இன்னொன்னு பாதரச ஆவி விளக்கு. சரிங்களா? ஒரு வெள்ளொளியை வந்து ஒரு கண்ணாடி முப்பட்டகத்தின் வழியாக செலுத்தும் போது அங்க என்ன வரும் அப்படின்னா வெளிவரும் ஒளிக்கதிர்கள் வந்து எப்படி இருக்கும்? உற்று நோக்கி பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பல்வேறு வண்ணங்கள்ல தெரியும். ஒரு வெள்ளொளி அதாவது சூரிய ஒளியை வந்து ஒரு கண்ணாடி முப்பட்டகத்தின் வழியாக செலுத்தும் போது வெளிவரக்கூடிய ஒளிக்கதிர்களை உற்று நோக்கும் போது அதுல என்ன தெரியும் அப்படின்னா 7 கலர் வந்து தெரியும். அந்த 7 கலர்ஸ் அதை வந்து என்ன சொல்லுவாங்க? விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விப்ஜிஆர்ஸ் வந்து நிறமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்வுக்கு என்ன பேரு அப்படின்னு சொன்னா நிறப்பிரிகைன்னு பேரு. இந்த நிகழ்வுக்கு, அதாவது வெள்ளொளி கற்றை வந்து கண்ணாடி அல்லது நீர் போன்ற ஒளி புகும் ஊடகத்தில் ஒளி விலகல் அடையும் போது அதில் உள்ள நிறங்கள் வந்து தனித்தனியா பிரியும். இந்த நிகழ்ச்சியை தான் என்ன சொல்லுவாங்க? நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளொளி கற்றையானது கண்ணாடி நீர் போன்ற ஒளி புகும் ஊடகத்தில் ஒளி விலகல் அடையும் போது அதில் உள்ள நிறங்கள் தனித்தனியாக பிரிகை அடையும். இந்நிகழ்வுக்கு நிறப்பிரிகை என்று பெயர். வெள்ளொளி கற்றைய கண்ணாடி நீர் போன்ற ஒளி புகும் ஊடகத்தின் வழியா நம்ம செலுத்தும் போது அந்த ஒளி விலகல் அடைந்து அதில் உள்ள நிறங்கள் வந்து தனித்தனியாக பிரிந்து தெரியும். இதைத்தான் என்ன சொல்லுவாங்க? நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறங்களின் தொகுப்பு தான் என்ன பேரு? அதுக்கு நிறமாலை அப்படின்னு பேரு. இந்த நிறங்களின் தொகுப்புக்கு நிறமாலைன்னு பேரு. இந்த நிறமாலையில என்னென்ன நிறங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு, இந்த நிறங்கள் வந்து அதுல இருக்கும். இந்த நிறங்கள்லாம் ஷார்ட்டா விப்ஜிஆர் அப்படின்னு சுருக்க குறியீட்டின் மூலம் குறிப்பிடப்படுகிறது. சரிங்களா? அதாவது நிறப்பிரிகைங்கிறது வெள்ளொளி கற்றை வந்து கண்ணாடி அல்லது நீர் போன்ற ஒளி புகும் ஊடகத்தில் படும் போது ஒளி விலகல் அடைந்து அதில் உள்ள நிறங்கள் வந்து தனித்தனியாக பிரியும். இந்த நிகழ்வுக்கு தான் என்ன பேரு? நிறப்பிரிகை அப்படின்னு பேரு. அடுத்து இந்த நிறங்களின் தொகுப்பை வந்து என்ன சொல்லுவாங்க? நிறமாலைன்னு சொல்லுவாங்க. நிறமாலையில என்னென்ன கதிர்கள் இருக்கும் அப்படின்னா ஊதா, கருநீலம், நீலம், பச்சை,
மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு இந்த நிறங்கள் வந்து இருக்கும். இதுக்கு இந்த நிறமாலை தொகுப்புக்கு என்ன பேரு அப்படின்னு சொன்னா விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து இந்த வெள்ளொளி வந்து ஒளிபுகும் ஊடகத்தில் செல்லும் போது வெவ்வேறு நிறங்கள் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வெள்ளொளியானது ஒளிபுகும் ஊடகத்தில் செல்லும் போது வெவ்வேறு நிறங்கள் வந்து வெவ்வேறு கோண அளவுகளில் விலகல் அடைவதால் தான் இந்த நிறப்பிரிகை ஏற்பட்டு நிறமாலை வந்து தோன்றுகிறது. ஸோ எதனால அப்படின்னு சொன்னா, இந்த வெள்ளொளி வந்து ஒளிபுகும் ஊடகத்தில் செல்லும் போது அதுல என்ன இருக்கு அப்படின்னா வெவ்வேறு நிறங்கள் இருக்கு. இந்த வெவ்வேறு நிறங்கள் வந்து வெவ்வேறு கோண அளவுகள் விலகல் அடைவதால், அதே நேரத்துல வெவ்வேறு அலை நீளத்தையும் கொண்டிருக்கிறதால் தான் இந்த நிறப்பிரிகை ஏற்பட்டு நிறமாலை வந்து தோன்றுகிறது. இந்த ஊடகத்தில் ஒளிக்கதிரின் விலகு கோணம் வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த நிறங்களை பொறுத்து தான் மாறுபடுகிறது. சரிங்களா? ஸோ கண்ணுறு ஒளியில் சிவப்பு நிறம் மிக குறைந்த விலகு கோணத்தையும் ஊதா நிறம் மிக அதிகமான விலகு கோணத்தையும் பெற்றுள்ளன. சரிங்களா? ஸோ கண்ணிரு ஒளியில் ஏற்கனவே ஒளியின் பண்புகள்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கண்ணுறு ஒளியில் ஊதா நிறம் குறைந்த அலைநீளம் அண்ட் சிவப்பு நிறம் வந்து அதிக அலைநீளம் கொண்டிருக்குன்னு பார்த்தோம். இங்க வந்து விலகு கோணம் பார்த்தோம்னா சிவப்பு நிறத்துக்கு மிக குறைந்த விலகு கோணமும் ஊதா நிறம் வந்து மிக அதிகமான விலகு கோணத்தையும் பெற்றிருக்கும். அதனாலதான் ஊதா நிறம் வந்து ஃபர்ஸ்ட் தெரியும். அந்த நிற மாலையில வந்து ஊதா நிறம் வந்து முதல்ல தெரியும், கடைசியில தான் என்ன இருக்கும் சிவப்பு. என்ன காரணம் அப்படின்னா ஊதா நிறம் வந்து குறைந்த அலைநீளம் கொண்டிருக்கிறது, அடுத்து சிவப்பு நிறம் வந்து அதிக அலைநீளம் கொண்டிருக்கிறது, அதனாலதான் கடைசியில இருக்கும். அதே நேரத்துல விலகு கோணத்தை பற்றி விலகு கோணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவப்பு நிறம் வந்து மிக குறைந்த விலகு கோணம் அண்ட் ஊதா நிறம் வந்து மிக அதிகமான விலகு கோணத்தை பெற்றிருக்கிறதால் தான் நமக்கு அந்த சிவப்பு நிறம் கடைசியிலையும் ஊதா நிறம் வந்து முதல்லையும் விலகல் அடையும். ஸோ ஸ்னெல் விதிப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த விலகு கோணமானது ஊடகத்தின் ஒளி விலகல் எண்ணை சார்ந்து அமையும். இந்த சில ஸ்னெல் விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா விலகு கோணம் வந்து ஊடகத்துல இருக்கக்கூடிய ஒளி விலகல் எண்ணை சார்ந்துதான் அமையும். ஸோ வெவ்வேறு நிறங்களுக்கு ஊடகத்தின் ஒளி விலகல் எண் வெவ்வேறாக இருக்கும். சரிங்களா? வெவ்வேறு நிறங்களுக்கு ஊடகத்தோட அதாவது வெவ்வேறு நிறங்களுக்கு ஒளிவிலகல் எண் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா வேற வேற மாதிரி இருக்கும். எனவேதான் ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒளிக்கதிரின் அலைநீளத்தை சார்ந்தது என அறியலாம். ஒரு ஊடகத்துல ஒளிவிலகல் எண் வந்து எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அந்த ஒளிக்கதிரின் அலைநீளத்தை சார்ந்துதான் இருக்குது.